காலையிலேருந்து ஏதோ சோகமா இருந்தியாம்மா, என்னாச்சு உனக்கு? அம்மா சொன்னாங்க. நீ நிக்கிற இடத்துல கிராக்கே விழுந்துருச்சு. நீ பேசுன வார்த்தை என் மனசுல இப்படிதான் விழுந்துருக்கு. போடா, நானே வந்து ரொம்ப சோகமா இருக்கேன். என்ன பண்றதுன்னே எனக்கு சுத்தமா தெரியல. Tell me what happened? அம்மா வந்து 1000 ரூபாய் கொடுத்தாங்க, ஓகேவா? 500 ரூபாய் நோட்டு உனக்கும் 500 ரூபாய் நோட்டு உன் அண்ணாவுக்கும் சொல்லிட்டு உனக்குன்னு எனக்கு கொடுத்துட்டாங்க, ஓகேவா? ரெண்டும் நான் எடுத்து பர்ஸ்குள்ள வச்சிருந்தேன். எப்படின்னா இப்படி ஒண்ணு வச்சிருந்தேன், ஓகேவா? இது உனக்கும் இது எனக்கும் அப்படின்ட்டு நான் வச்சிருந்தேன், சரியா? 2 நாளைக்கு முன்னாடி தான் நான் செக் பண்ண 2 நோட்டு என் பர்ஸ்ல இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு நோட்டு மட்டும் இல்ல. என்ன நீ டவுட்ட பார்க்காத, காட் ப்ராமிஸ் நான் செலவே பண்ணல. சீரியஸா என் பர்ஸ் கூட நான் வெளியே எடுக்கல. உண்மையா நீயே சொல்லு, எங்க போனாலும் நீ தானே செலவு பண்ற, நான் செலவு பண்றேனா? இல்ல. சரி, அந்த gift பாக்ஸ் மாதிரி ஒன்னு வீட்ல இருக்கே. டேய் அது இல்லடா, அது எப்பயோ ஆர்டர் போட்டதுடா. ப்ராமிஸா சொல்றேன். gift பாக்ஸ் உங்க ஆளு கொடுக்கிறதுக்கு ரெடி பண்ணி வச்சிருந்தேன். அது டேய் அது இல்லடா, லூசு பையல. அது என் ஃப்ரெண்டுக்கு. நான் சொல்றது மட்டும் கேளு. அது காணோம். புதுசா லிப்ஸ்டிக் வாங்கிருக்கியா? டேய் நான் நிஜமா அந்த பணத்தை நான் எடுக்கவே இல்லடா. அது நான் செலவு பண்ணவே இல்லை. ஆனா அது காணோம். எனக்கு இப்ப வரைக்கும் மண்டே குழம்பிட்டு இருக்கேன். எப்படி அது காணாம போச்சுன்னு காலையில இருந்து நான் யோசிச்சுட்டு இருக்கேன். நம்ம செலவே பண்ணலையே, நம்ம வந்து பேக் எடுக்கவே இல்லையே, அந்த பர்ஸை வெளியே எடுக்கவே இல்லையா. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா, அவன் நிறுத்துறான். அவ்வளவு நான் யோசிச்சுட்டு இருக்கேன். நீ என்னடா என்ன ஏதாவது ஒண்ணு சொல்லிக்கிட்டே கிடக்குற. இப்படிதான் மாட்டீங்க. என் ஃபீலிங்ஸ் யாருமே வந்து வேல்யூவே பண்ண மாட்டீங்களா? இப்படிதான் ஏதாவது பேசிட்டே இருப்பீங்களா? உன் பணத்தை தான் காணும் 500 ரூபாய். நான் வந்து முன்னோட பணத்துக்கு தான் நான் அடிச்சிட்டு இருக்கேன். ஏன் பணத்துக்கு இல்ல? உனக்கு வச்சிருந்த 500 ரூபாய் தான் காணும். அதுக்கு தான் இவ்வளவு புலம்பிட்டு இருக்கேன். காட் ப்ராமிஸ் சொல்றேன், நான் எடுக்கவே இல்லை, அதுக்கு செலவு பண்ணவே இல்லை, ஆனா அது காணும். சே, அப்பெல்லாம் சொல்லுவாங்க ஜிபேல எல்லாம் வந்து அமௌண்ட் யாரும் வச்சுக்காதீங்க, அதெல்லாம் காணாம போயிடும். இப்பெல்லாம் கையில கேஷ் வச்சிருந்தா அது காணாம போயிடுது. இது நான் யார்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ண முடியும்? சொல்ல, உனக்காக தான் நான் இவ்வளவு ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். எப்படி போச்சுன்னு தெரியாம காலையில இருந்து நைட் வரைக்கும் இப்படியே தான் உட்காந்துட்டு இருக்கேன். நைட் இல்லல்ல, காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும். உனக்கு தெரியுமா என்னோட ஃபீலிங்ஸ்? உன் காசுக்கு நான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். நீ எங்கேயாவது ஃபீல் பண்றியா? இல்ல, பண்ண மாட்டேன். 2 நோட்டு பர்ஸ்ல வச்சிருந்தானா, ஒரு நோட்டு காணோமா? அது என் நோட்டு தான் காணுமா? பகல் கொள்ளையா இருக்கு.